ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியாவில் வழங்கக்கூடிய விருதுகளினுடைய அந்த வரிசை எது வந்து ரொம்ப வேல்யூவானது, அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, இந்த ஆர்டரில் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், விருதுகள் என்னதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விருதுகள் ஒரு 4 இருக்குது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அதுக்கப்புறம் பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் பாரத ரத்னா. ஸோ இதில் வந்து 3 விருதுகளுக்கு முன்னாடி பத்மன்னு சொல்லிட்டு இருக்குது. தனித்து நிற்கக்கூடியது என்னது? பாரத ரத்னா. அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ முதலாவது உயரிய விருது என்னது அப்படின்னா பாரத ரத்னா. அதுக்கப்புறம் அந்த எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து பெருசுலேருந்து சின்னதாக அரேஞ்ச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ ரெண்டாவது உயரிய விருது என்னதுன்னா பத்ம விபூஷன். ஸோ விபூஷன் 4 லெட்டர் வருதா. அதுக்கப்புறம் பத்ம பூஷன் 3 லெட்டர் வருதா. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ 1 லெட்டர் வருதா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4 விருதுகளினுடைய அந்த வரிசை முதலாவது இடத்துல இருக்கக்கூடியது பாரத ரத்னா, 2வது இடத்துல பத்ம விபூஷன், 3வது இடத்துல பத்ம பூஷன், 4வது உயரிய விருது தான் பத்மஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.